الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على حي على حي على حي على الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله.
أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اے لوگو جو ایمان لائے ہو اللہ کا ایسا تقوی اختیار کرو جیسا اس کے تقوی کا حق ہے. நம்பிக்கை கொண்டவர்களே, இறை அச்சத்திற்குரிய உரிமைக்கேற்ப இறை அச்சத்தை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் முழுமையாக கட்டுப்படுபவர்களாக இருக்கும் நிலையிலேயே உங்களுக்கு மரணம் வர வேண்டும். இந்த வசனத்தில் ஒரு உண்மையான மூமினுடைய நிலைமை கூறப்பட்டுள்ளது. ஒரு உண்மையான மூமின் தக்வாவின் எல்லா நிபந்தனைகளையும் நிறைவேற்றுபவராக இருக்க வேண்டும். தக்வாவிற்குரிய உரிமை அல்லது அதன் எல்லா நிபந்தனைகள் என்பது என்ன? அதற்குரிய விளக்கம் நமக்கு திருக்குர்ஆனிலிருந்து கிடைக்கின்றது. அதன் சுருக்கம், இறைவனுக்குரிய எல்லா உரிமைகளையும் அவனது அடியார்களுக்குரிய எல்லா உரிமைகளையும் கருத்தில் கொள்வது, எல்லாவிதமான நன்மைகளையும் செய்வதற்கு தயாராக இருப்பது, அல்லாஹ்வின் கட்டளைகளை வாழ்வின் இறுதி நொடிகள் வரை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வது, அல்லாஹும் அவனது தூதரும் கூறியுள்ள விஷயங்கள், கட்டளைகள், அவர்கள் செய்திருக்கின்ற முன்னறிவிப்புகள் ஆகியவற்றின் மீது நம்பிக்கை கொள்வது, அவற்றின் மீது முழுமையாக உறுதி கொள்வது, அவற்றின்படி செயல்பட முயற்சி செய்வது ஆகியவையாகும். முஸ்லிமுடைய பெயரை வைத்திருப்பதாலோ அல்லது தன்னைத்தானே முஸ்லிம் என்று கூறுவதாலோ மட்டும் ஒருவர் நம்பிக்கை கொண்டவரை சார்ந்தவராக ஆகிவிட முடியாது. மாறாக தொடர்ச்சியாக செய்து வரும் செயல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளையின்படியும் அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரி கேட்பவும் தொடர்ந்து செயல்பட வேண்டும். அவைதான் ஒருவரை தக்வாவின் நிபந்தனைகளை நிறைவேற்றுபவராக ஆக்கும். இவ்வாறு செயல்படுபவரே உண்மையான முஸ்லிம் ஆவார். அல்லாஹ் கூறுகின்றான், இதற்கு முன்னுள்ள மதங்களை பின்பற்றியவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படுவதிலிருந்தும் விலகிவிட்டனர். ஏனென்றால் அவர்கள் இந்த விஷயங்களை கருத்தில் கொள்ளவில்லை. நீங்களும் தக்வாவை கருத்தில் கொள்ளாமல் இருந்தால், அல்லாஹ்வின் கட்டளைகளின் பக்கம் கவனம் செலுத்தாமல் இருந்தால், தனது கடமைகளை நிறைவேற்றுவதன் பக்கம் சிந்திக்காமல் இருந்தால், பிறகு நீங்களும் இறைவனின் தண்டனைக்கு ஆளானவர்களை சார்ந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். பிறகு உங்களது மரணமும் நல்ல செயலை செய்யாதவர்களின் மரணம் போன்று ஆகிவிடும். முஸ்லிமாக இருப்பது முழுமையான கட்டுப்படுதலை கோருகின்றது. ஒரு முஸ்லிம் இந்த விஷயங்களை தன் பார்வையில் வைத்திருக்க வேண்டும். ஒரு உண்மையான மூமினுக்கு இறைவன் மீதுள்ள அச்சம் எப்போதும் இருக்க வேண்டும். இறைவனுக்கு கட்டுப்படுபவராக ஆக்குகின்ற, உண்மையான முஸ்லிமாக அவரை ஆக்குகின்ற அந்த விஷயங்களை அவர் தேட வேண்டும். இதற்காக உலக இழப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது வந்தாலும் ஒரு உண்மையான முஸ்லிம் அதற்காக சிறிதும் கவலையடையக்கூடாது. தாய், தந்தை, அன்பான உறவினர்கள், சமுதாயம், தலைவர்கள்
அரசியல் தலைவர்கள், மார்க்க தலைவர்கள் ஆகிய எவருமே ஒரு உண்மையான முஸ்லிமை அல்லாவின் கட்டளைகளை புரிவதிலிருந்தும் அதற்கேற்ப செயல்படுவதிலிருந்தும் விலக்கி வைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நபரும் இறைவன் முன்னால் ஆஜராகி தன்னுடைய கணக்கை தானே கொடுக்க வேண்டியது வரும். எந்த ஒரு அரசியல் தலைவரும், எந்த ஒரு நெருக்கமானவரும், எந்த ஒரு மௌலவியும் எவரையும் காப்பாற்றுபவராக இருக்க மாட்டார். எந்த ஒரு பீரும் எவருடைய சுமையையும் சுமக்க முடியாது. எனவே அல்லாவின் கட்டளைகளை புரிவது, அவனது அடையாளங்களை பார்த்து சிந்தனை செய்வது, அவனது தூதர் கூறியுள்ள தக்வாவின் வழிமுறைகளுக்கு ஏற்ப செயல்படுவது, அநீதி இழைக்கின்ற விஷயங்களில் கலந்து கொள்வதிலிருந்தும் தன்னை தவிர்த்துக் கொள்வது, இஸ்லாத்தின் உண்மையான ஆன்மாவை புரிவது, அதற்கேற்ப செயல்படுவது ஆகியவைதான் ஒரு உண்மையான முஸ்லிமின் நிலைமையாகும். அவ்வாறு இல்லையென்றால் நம்பிக்கை கொண்டதாக வாதம் செய்வது வெறும் வாதம் மட்டுமே ஆகும். அது தக்வாவில் இருந்தும் காலியாக இருக்கின்றது. அது அல்லாவின் கட்டளைகளை விட்டும் விலகி இருக்கின்றது. அல்லாஹ் திருக்குரானில் பிரிதோரிடத்தில் கூறியிருப்பது போல் அவ்வாறு தக்வா இல்லாதவர்களுடைய இறை வணக்கங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, தியாகங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னும் சொல்வதென்றால், வெளிப்படையாக அவர்கள் தொழுகின்ற தொழுகைகள் கூட இறை நெருக்கத்தை பெற்றுத் தருவதற்கு பகரமாக அவர்களது அழிவிற்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. இறைவனுக்கு கட்டுப்படுபவர்களாகவும் அவனது கட்டளைக்கேற்ப செயல்படுபவர்களாகவும் அவனது திருப்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடியவர்களாகவும் யார் இருக்கின்றார்களோ அவர்களது பகைவர்களுக்கு கூட இறைவன் பகைவனாக ஆகிவிடுகின்றான். அவர்களது நண்பர்களுக்கு இறைவன் நண்பனாகிவிடுகின்றான். அவர்கள் அல்லாஹ்வின் திருப்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எந்த பணியை செய்தாலும் அல்லாஹ் அதில் பரக்கத்துகளை வழங்குகின்றான், அவர்களுக்கு வெற்றிகளை வழங்குகின்றான். மரணம் வருகின்ற போது இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய உண்மையான முஸ்லிமாக ஆகுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் நிலையில் மரணிக்கின்ற முஸ்லிம்கள் நட்பாக்கியம் பெற்றவர்களாவர். அகமதிகளாகிய நமக்கும் இந்த போதனை இருக்கின்றது. இந்த முயற்சியில் நாம் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். அல்லாஹ் அருள் செய்தவாறு காலத்தின் இமாமை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மை பேரன்பரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு வழங்கியுள்ளான். பின்னவர்களில் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக நபி தோன்றும் போது அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று அவர் மீது நம்பிக்கை கொள்கின்ற தௌஃபீக்கை அவன் நமக்கு வழங்கியுள்ளான். எனவே நமது நிலைமைகளை அல்லாஹ்வின் திருப்திக்கேற்ப வடிவமைத்துக் கொள்வதும் அதில் நிலைத்திருப்பதும் நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பாகும். அதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் இந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு அகமதியும் இதை கண்முன் நிறுத்தி செயல்பட வேண்டும். ஆனால் எனது சில சொற்களிலிருந்தும் சொற்றொடர்களிலிருந்தும் முஸ்லிம் பொதுமக்களையும் இதன் பக்கம் நான் கவனமூட்ட விரும்புகின்றேன் என்பது தெரிய வரும். நான் அரசியல் தலைவர்கள் பற்றியும் மௌலவிகளை பற்றியும் குறிப்பிட்டு கூறியதும் இந்த பொதுமக்களை கருத்தில் கொண்டேயாகும். அல்லாஹ்வின் அருளால் MTA மூலமாக நமது நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு பிரிவினர் இருக்கின்றனர். அவர்கள் வரை அஹமதியா ஜமாத்தின் தூது செய்தி எட்டிக் கொண்டிருக்கின்றது. இவ்வகையில் அவர்கள் வரை இந்த தூது செய்தியை எட்ட வைக்க நான் விரும்புகின்றேன். எவர்கள் நான் கூறுவதை பார்க்கின்றார்களோ கேட்கின்றார்களோ அவர்கள் வரை இந்த செய்தி சென்று சேர வேண்டும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு எனக்கு பாகிஸ்தானிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. இவ்வாறான கடிதங்கள் சில நேரங்களில் எனக்கு வருவதுண்டு. ஜமாத்தை சாராத சில நண்பர்கள் ஒன்றாக அமர்ந்து MTA பார்த்து கொண்டிருந்தனர், அல்லது அவர்கள் அகமதியத் தொடர்பாக படித்திருந்தனர். அவர்கள் எழுதுகின்றார்கள், நீங்கள் கூறுகின்ற எல்லா விஷயங்களையும் கேட்டுவிட்டு காலத்தின் எல்லா நிலைமைகளையும் பார்த்துவிட்டு ஹஜரத் மிர்சா குலாம் அஹமது சாஹிப் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையாளர், அஹமதியா ஜமாத் உண்மையானது என்பதில் எங்களுக்கு உறுதி ஏற்பட்டு விட்டது. எங்களது நல்ல விருப்பங்கள் உங்களுடன் இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு இந்த சமுதாயத்தையும் மௌலவிமார்களையும் எதிர்த்து நிற்பதற்கான தைரியம் இல்லை. நீங்கள் எங்களை கோழைகளாக கருதி கொள்ளுங்கள். எனவே எங்களுக்கு
அனுதாப உணர்வு இருந்தும் கூட, जो लोग ये सुनते எங்களுக்கு விருப்பம் இருந்தும் கூட இந்த அச்சத்தின் காரணமாக எங்களால் ஜமாத்தில் இணைய முடியவில்லை हैं कि बाज़ दफ़ा என்று அவர்கள் எழுதியுள்ளனர். இவர்களில் ஒரு நபர் நமது ஜமாத்தை சாராத தனது இன்னொரு நபரிடம், இந்த ஜமாத் உண்மையானதாக இருந்தால் MTA देख பிறகு நாம் உண்மையாளருக்கு ஆதரவாக இறைவன் எச்சரித்துள்ள இறைவனின் தண்டனைக்கும் அஞ்ச வேண்டும் என்று கூறியுள்ளார். எனவே இப்படிப்பட்ட மக்கள் இறைவன் தக்வாவின் பாதையில் செல்ல கட்டளையிட்டுள்ளான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். हालात देख कर அஹ்மதியா ஜமாத் உண்மையானது, मिर्ज़ा गुलाम நிச்சயமாக உண்மையானது. அதன் உண்மைக்காக இறைவன் ये हक पर है। கடந்த 120 வருடங்களாக வெளிப்படுத்தியுள்ள செயலளவிலான சாட்சியே கண்கள் திறப்பதற்கு போதுமானதாகும். और मौलवी का खास तौर அவ்வாறு இருக்கவும் வேண்டும். அமைப்பு ரீதியாக அரசாங்கத்தின் தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் இருந்தும் கூட இப்போதும் அப்படிப்பட்ட எதிர்ப்பு இருந்து வருகிறது. உண்மையை விட்டும் விலகி இருக்கின்ற ஆலிம்களின் ஃபத்வாக்கள் மூலம் சில நாடுகளில், குறிப்பாக பாகிஸ்தானில் அகமதிகள் மீது கொடுமைகள் இழைக்கப்படுகின்றது. अपने गैर இவ்வாறு அகமதிகள் மீது கொடுமைகள் இழைக்கப்பட்ட பிறகும் கூட, அவர்களது செல்வங்களை கொள்ளையடித்த பிறகும் கூட, அவர்களை கடத்துவது, கொலை செய்வது ஆகியவை நடந்தும் கூட, அவர்களது வீடுகளை எரித்த பிறகும் கூட, लोगों को भी அவர்களது வேலைகளிலிருந்து அவர்களை அகற்றிய பிறகும் கூட, அவர்களது பிள்ளைகளுக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் जमात अहमदिया துன்புறுத்துகின்ற சம்பவங்கள் நடந்த பிறகும் கூட, उसकी அவர்களை படிப்பதிலிருந்தும் தடை செய்த பிறகும் கூட, அகமதிகள் தங்களது ஈமானில் நிலைத்திருப்பதுடன் மட்டுமல்லாமல் முன்னரை விட அதிகமாக தியாகங்கள் செய்வதற்கு बावजूद தயாராக இருக்கின்றார்கள். मुखालफतों के இவை அகமதியத்தின் உண்மைக்கும் की गई அவர்களது ஈமானுக்கும் போதுமான சாட்சியாக இருக்க வேண்டும். எல்லா தடைகளும் இருந்தும் கூட ஜமாத் முன்னேறி கொண்டிருக்கின்றது. से हटे हुए हैं। உலக அளவில் மிகவும் பலகீனமாக இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கு காரணம் खासतौर पर சிறந்த எஜமானனாகவும் சிறந்த உதவியாளனாகவும் இருக்கின்ற இறைவன் நம்முடன் இருக்கின்றான் என்பதேயாகும். बावजूद இதனையே நம்பிக்கையாளர்களின் அடையாளமாக இறைவன் கூறுகின்றான். रह जाने के அதாவது இறைவனின் ஆதரவும் உதவியும் எல்லா நிலையிலும் அவர்களோடு இருக்கும். இப்போது நீதியின் பார்வையுடன் பார்ப்பதாக இருந்தால், இஸ்லாத்திற்கு தொண்டாற்றுகின்றோம் என்ற பெயரில் எந்த அமைப்புகள் உருவாகி இருந்தாலும், அவை தன் தரப்பிலிருந்தும் ஜிஹாது நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தாலும், ये लोग அவற்றின் விளைவுகள் இஸ்லாத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதாகத்தான் पहले से बढ़कर இருக்கின்றதை தவிர வேறொன்றும் நடக்கவில்லை. बस ये எனது வழியில் ஜிஹாதிற்காக புறப்படுகின்றவர்களை நான் வெற்றி பெற செய்கின்றேன், और जमात पर तरक्की அவர்களுக்கு வெற்றிகளை நான் வழங்குகின்றேன் என்று இறைவன் கூறுகின்றான். ஆனால் இவர்கள் என்ன வெற்றியை பெற்றார்கள்? कमजोर முஸ்லிம்களை கொல்கின்றனர். वजह से है ஆயுதங்களை பெரும் சக்திகளிடமிருந்து இவர்கள் பெறுகின்றார்கள். முஸ்லிம்களிடம் இதற்கான தொழிற்சாலைகள் இல்லை, और यही खुदा ஆயுதங்கள் தயாரிக்கின்ற நிறுவனங்களும் இல்லை. बताई சிரியாவிலும் என்ன நடக்கின்றது? कि खुदा ताला की तारीफ அங்கு அரசாங்கத்திற்கு எதிராக உள்ள பிரிவினர் उनके शामिल है அல்லது பல்வேறு பிரிவுகளை சேர்ந்திருப்பவர்கள், இதற்காக ஒன்று சேர்ந்திருப்பவர்கள் மேற்கத்திய உலகிடம் இந்த கோரிக்கையை தான் வைத்துள்ளனர். அதாவது, நீங்கள் அரசாங்கத்தை கவிழ்க்க விரும்பினால் எங்களுக்கு ஆயுதங்களை தாருங்கள் என்றே கூறுகின்றனர். இந்த ஆயுதங்களை அரசாங்கம் பயன்படுத்தினாலும் சரி அல்லது அரசாங்கத்தை எதிர்ப்பவர்கள் பயன்படுத்தினாலும் சரி, माता है இவை யாருக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது? हाथ के लिए முஸ்லிம்களுக்கு எதிராகவே இவை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்திடமும் தக்குவா இல்லை, அதை எதிர்க்கும் மற்ற பிரிவிடமும் தக்குவா இல்லை. அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்பது என்பது இந்த பிரிவை சார்ந்தவர்களிடமும் இல்லை, மற்ற பிரிவிடமும் அது இல்லை. எனவே இரு தரப்பிலும் தக்குவா இல்லாத மக்களே உள்ளனர். मोहनों के पास இவர்களே மார்க்கத்தை விட்டு விலகி சென்றுள்ள மக்கள் ஆவார்கள். அல்லாஹ்வின் கட்டளைகளை மறுக்கின்ற மக்கள் ஆவார்கள். அமீர் தைமூர் என்ற முஸ்லிம் ஆட்சியாளர் ஒருவர் இருந்து வந்தார். அவர் மிக சாதாரணமான நிலையிலிருந்து உயர்ந்து உலகின் ஒரு மிகவும் பெரிய விரிவான பகுதியில் அவரது ஆட்சி நிலை பெற்றது. அவர் கூறுகின்றார், நான் போருக்காக புறப்படுகின்ற போதும் அல்லது எந்த ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினாலும் அங்குள்ள முஸ்லிம் அரசர்கள் அங்குள்ள பொதுமக்களுக்குரிய உரிமைகளை செலுத்துகின்றார்களா இல்லையா என்பதை நான் பார்ப்பேன், அல்லது அவர்கள் மார்க்கத்தில் நிலைத்திருக்கின்றார்களா இல்லையா என்று பார்ப்பேன்.
அந்த அரசர்கள் பொதுமக்களுக்குரிய உரிமையை செலுத்தாமலும் மார்க்கத்தில் நிலைத்திருக்காமலும் இருந்தால், மேலும் கொடுமை இழைத்தலும் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொள்வதும் அந்த நாடுகளில் பரவி இருந்தால், सिर्फ मुसलमान பிறகு நான் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை எனக்கு கீழ் கொண்டு வந்து விடுவேன். பிறகு அங்கு இஸ்லாமிய அமைப்பை ஏற்படுத்துவேன். இறைவனின் உதவியாலும் ஆதரவாலும் இதனால்தான் எனக்கு வெற்றிகள் கிடைக்கின்றன. எவ்வாறு இருப்பினும் அவர் கூறுவதை பார்க்கின்ற போது அவரது பல்வேறு பாலிசிகளும் நீதியின் அடிப்படையில் அமைந்தவையாக இருந்தன. அதன் காரணமாகவே அவர் வெற்றிகளை பெற்றார். அந்த காலத்தில் இருந்த அரசர்கள் சிலரிடம் அநீதி இழைக்கும் தன்மை இருந்ததும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த காலத்திலிருந்த அரசர்களிலேயே எல்லோரையும் விட சிறந்தவராக இவர் இருந்துள்ளார் என்று தோன்றுகிறது. அல்லாஹும் அவருக்கு உதவி புரிந்து வந்தான். ஒரு அடிப்படையான விஷயத்தை அவர் கூறியுள்ளார். அதாவது ஆட்சி புரிவதற்கு நீதி, ஞானம், அறிவு, ஏழைகளை கருத்தில் கொள்வது, பொதுமக்களை கருத்தில் கொள்வது, அரசாங்க பணியாளர்களை கருத்தில் கொள்வது, எந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி தனக்கு கீழ் கொண்டு வருகின்றோமோ அந்த நாட்டில் உள்ள பொதுமக்களை கருத்தில் கொள்வது, அநீதி இழைக்காமல் இருப்பது ஆகியவை அவசியமாகும். அவர் கூறுகின்றார், ஏதாவது ஒரு பொருளுக்கு 10 பகுதிகள் நிர்ணயித்தால் எனது வெற்றிக்கான 9 பகுதிகள் நான் குறிப்பிட்ட இந்த விஷயங்களை நிறைவேற்றுவதன் மூலம்தான் கிடைக்கின்றது. ஏனைய ஒரு பகுதிதான் வாழ் மூலம் நடக்கின்ற வேலையாகும். இப்போது நாம் ஒவ்வொரு இஸ்லாமிய நாட்டை பார்க்கும்போது அவர்களிடம் அவர்களது சுய பயன்கள் மட்டும் இருப்பது தெரிய வருகிறது. எவருக்கும் குடிமக்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்பாக எந்த கவலையும் இல்லை. தங்களது சிம்மாசனம் மற்றும் தங்களது அரசாங்கம் பற்றிய கவலை மட்டுமே அவர்களுக்கு இருக்கின்றது. ஆலீம்கள் உள்ளனர் என்றால் அவர்கள் தங்களது பணியை விட்டுவிட்டு முஸ்லிம்களுக்கு மார்க்க பயிற்சி வழங்குவதற்கு பதிலாக அதிகாரத்தை பிடிப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றனர். அல்லது இஸ்லாத்தின் பெயரால் தீவிரவாத அமைப்புகளை நடத்தி செல்கின்ற சிலரும் அவர்களில் இருக்கின்றனர் என்பதே உண்மை. அல்லது அத்தகைய அமைப்புகளுக்கு அவர்கள் உதவுகின்றனர். மார்க்கத்தை போதிக்கும் மதரசாக்களில் ஜிஹாத் என்ற பெயரில் பிள்ளைகளுக்கு போருக்கான பயிற்சி தரப்படுகிறது. ஆயுதங்களை பயன்படுத்துவது தொடர்பாகவும் தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்படும் குண்டுகளை உருவாக்குவதற்கான வழிமுறைகளும் கற்றுத்தரப்படுகின்றன. பிறகு இவையெல்லாம் யாருக்கு எதிராக பயன்படுத்தப்படும்? முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் பயன்படுத்தப்படும். முஸ்லிம்களின் இரத்தத்திற்கு தாகமுடையவர்களாக உள்ளனர். இஸ்லாம் அமைதி மற்றும் அன்பின் மார்க்கமாகும். அதன் பொருளே அமைதி, பாதுகாப்பு, துன்பங்கள் மற்றும் துயரங்களிலிருந்து வெளியேற்றக்கூடியது என்பதாகும். இன்று இந்த மார்க்கத்திற்கு இந்த மக்கள் எந்த அளவு அவப்பெயரை ஏற்படுத்தி விட்டனர் என்றால், உலகில் எங்கு ஒரு தீவிரவாத சம்பவம் நடந்தாலும் அதில் தொடர்புள்ளதாக கூறி முதலாவதாக முஸ்லிம் அமைப்புகளின் பெயரே கூறப்படுகின்றது. பெரும்பாலான முஸ்லிம் அமைப்புகள் அதை ஏற்றுக்கொள்கின்றன. அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் மீதுதான் சந்தேகம் கொள்ளப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன் அமெரிக்காவில் இது போன்ற சம்பவம் நடந்தது. அங்கு குண்டு வெடித்தது. அங்கு விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் ஓடினர். அநீதி இழைக்கப்பட்டது. அப்போது உடனடியாக இஸ்லாத்திற்கு அவப்பெயரை தேடித் தருவதற்கு தயாராக இருக்கின்ற இஸ்லாத்தின் எதிரிகளாக இருக்கின்ற மக்கள் இதனை முஸ்லிம்கள் தான் செய்திருப்பார்கள் என்று கூற ஆரம்பித்தார்கள். அவர்கள் எந்த ஒரு அமைப்பின் பெயரையும் கூறவில்லை. ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்கள் இதனை செய்திருப்பதாக அவர்கள் கூறினர். இறைவனுக்கு நன்றி, இந்த முறை இந்த அமைப்புகளும் இந்த சம்பவத்துடன் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று கூறி மறுத்துவிட்டனர். ஆனால் இந்த வாக்கு மூலம் மட்டும் போதுமானதாக இருந்தது. ஆனால் தக்வா, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, அவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, அவனது கட்டளைகளை செயல்படுத்துவது ஆகியவை இந்த மக்களிடம் இல்லாமல் இருப்பதாலும் அதை விட்டு தொலைவில் விலகி இருப்பதாலும் இவர்கள் தமது வாக்குமூலத்தில் இதையும் கூறியுள்ளார்கள். அதாவது, நாங்கள் இதை செய்யவில்லைதான், ஆனால் யார் இதனை செய்திருந்தாலும் அவர்கள் மிக நல்லதை செய்துள்ளனர், நாங்கள் அவருக்கு உதவுகின்றோம் என்று கூறியுள்ளனர். உலகின் பல பகுதிகளிலிருந்தும் ஒன்று கூடியிருந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் இவர்களுக்கு என்ன கிடைத்தது? அல்லது இதற்கு உதவி புரிபவர்களுக்கு இதனால் என்ன கிடைக்கப் போகின்றது?
ஒருபுறம் அவர்களை விட அதிகமாக வேறு யாருக்கும் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசமில்லை என்பது இவர்களது வாதமாகும். மறுபுறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்மாதிரி மற்றும் அன்னாரது போதனைகளுக்கு எதிராக பேசப்படுகிறது. அன்பு செலுத்தக்கூடியவர்கள் தான் அன்பு செலுத்தக்கூடியவரது ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களுக்கு கூட முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் கூட அப்பாவி குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், துறவிகள் ஆகியோருக்கு இழப்பை ஏற்படுத்துவதை தடை செய்தார்கள். திருக்குரானும் குறிப்பாக போருக்கான அனுமதியை வழங்கி ஒவ்வொரு மதத்தையும் பாதுகாத்துள்ளது. போர் இல்லாமலேயே பல உயிர்களையும் பறிக்கின்ற இன்றைய இந்த நிலை பற்றி என்ன சொல்வது? பல மக்களையும் அவர்கள் தமது உடல் உறுப்புகளை இழக்கும்படி செய்துவிட்டனர். உயிர் தப்பிய மக்களில் சிலரது கைகளை வெட்ட வேண்டியது வந்தது, சிலரது கால்களை வெட்ட வேண்டியது வந்தது. ஒரு பத்திரிகையில் கோலம் எழுதக்கூடிய ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர் இதற்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கின்றது, எல்லா முஸ்லிம்களையும் கொன்றுவிடுங்கள் என்று கூறியுள்ளார். இந்த தைரியம் முஸ்லிம் அல்லாதவர்களிடம் எப்படி உருவாகியது? இதற்கு முஸ்லிம்களே துணை போகின்றனர். மேற்கத்திய நாடுகளில் இதுபோன்ற ஒன்றிரண்டு சம்பவங்களே நடக்கின்றது. பிறகு இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்க வேண்டியதும் வருகிறது. இஸ்லாமிய நாடுகளில் அமைதியின்மை ஏறக்குறைய 70% இருக்கின்றது. இது அன்றாடம் நடக்கின்ற விஷயமாகிவிட்டது. பாகிஸ்தானில் பாருங்கள், ஆப்கானிஸ்தானில் பாருங்கள், எகிப்தில் பாருங்கள், சிரியாவில் பாருங்கள், லிபியாவில் பாருங்கள், சோமாலியாவில் பாருங்கள், சூடானில் பாருங்கள், அல்ஜீரியாவை பாருங்கள். ஒவ்வொரு இடத்திலும் முஸ்லிம்களை கொள்கின்றனர். கொடுமை என்னவென்றால் இதனை மதத்தின் பெயரால் அவர்கள் செய்கின்றனர். கொடுமை இழைக்கத்தான் வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் மதத்தின் பெயரால் அதை செய்யாதீர்கள். இந்த கொலைக்கும் கொடுமை இழைத்தருக்கும் ஜிஹாத் என்ற பெயரை சூட்டாதீர்கள். எந்த இஸ்லாமிய நாடுகளில் வெளிப்படையாக தீவிரவாதம் இல்லையோ அங்குள்ள பொதுமக்களுக்கு உரிய உரிமைகள் செலுத்தப்படவில்லை. நீதி அங்கு இல்லை. ஏழை மேலும் ஏழையாகிக் கொண்டே இருக்கின்றார், செல்வந்தர் மேலும் செல்வந்தராக ஆகிக்கொண்டே இருக்கின்றார். இப்போது சவுதி அரேபியா எண்ணெய் வளத்தால் நிரம்பியுள்ள செல்வம் நிறைந்த நாடாகும். அது பணக்கார நாடு என்று கூறப்படுகிறது. அங்கும் ஏழை மக்கள் இருக்கின்றனர். பல விதவைகளும் அனாதை குழந்தைகளும் 2 நேரம் சாப்பிடுவதற்கு ரொட்டி கிடைக்குமா என்ற ஏக்கத்தில் இருக்கின்றனர். அங்கு இஸ்லாத்தின் பெயரை கூறி பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு தடை விதித்துள்ளனர். இந்த மக்கள் அந்த பெண்கள் வேலை செய்வதற்கு தடை விதித்துள்ளனர். அந்த பெண்களின் தேவையை அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் தேவைகளை கவனத்தில் கொள்ளாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் உணவு வழங்குவதற்காக ஏற்பாட்டை செய்திருந்தாலும் கூட அது எந்த அளவு குறைவானதாக இருக்கின்றது என்றால் அதனால் வயிறு நிரம்பாது. அரசர்கள் தங்களது அரண்மனைகளில் சுவர்களில் கூட தங்க முலாம் பூசியுள்ளனர். எண்ணெய் செல்வத்தின் மூலம் வரம்பு மீறி பயனடைந்து வருகின்றனர். குடிமக்கள் பசியால் மரணிக்கின்றனர். சில நாட்களுக்கு முன் டிவியில் ஒரு டாக்குமெண்ட்ரி காட்டப்பட்டது. அதில் இந்த உண்மைகள் கூறப்பட்டன. எப்படிப்பட்ட நிலைமையில் மக்கள் அங்கு இருக்கின்றார்கள் என்பது காட்டப்பட்டது. இவ்வாறே ஏனைய இஸ்லாமிய நாடுகளின் நிலைமையும் இருக்கின்றது. அமைதியின்மை, அநீதி, கொடுமை இழைப்பது, அரசாங்கம் குடிமக்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகளை செலுத்தாமல் இருப்பது, அவ்வாறே பொதுமக்கள் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய உரிமையை செலுத்தாமல் இருப்பது, பொதுமக்கள் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றாமல் இருப்பது ஆகியவை உள்ளன. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பொதுமக்கள் தரப்பில் இருந்தும் அநீதி இழைப்பது வெளிப்படுகின்றது. இவையெல்லாம் தக்வாவை விட்டும் தொலைவில் கொண்டு செல்லும் விஷயங்களாகும். மேலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலிருந்தும் தன்னைத்தானே வெளியேற்றுவதாகும். இஸ்லாத்தின் போதனைகள் சிறப்பானதும் முழுமையானதும் ஆகும் என்று கூறுகின்றார்கள். நிச்சயமாக அதன் போதனைகள் அப்படித்தான் இருக்கின்றன. ஆனால் இதன் காரணமாக எங்களுக்கு எந்த சீர்திருத்தவாதியின் தேவையும் இல்லை, மசீஹ் மற்றும் மஹ்தியின் தேவை இல்லை, எந்த நபியின் தேவையும் இல்லை என்று அவர்கள் கூறுவது தவறாகும். இறைவனும் அவனது தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இக்காலத்தில் உள்ள மக்களை சீர்திருத்துவதற்கு ஒரு நபர் தோன்றுவார் என்று முன்னறிவிப்பு செய்திருப்பது ஒருபுறம் இருக்கட்டும், காலத்தின் நிலைமைகள் தானே அழைத்து நம்மிடம் கூறுவது என்னவென்றால் முஸ்லிம்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட போதனைகளை மறந்துவிட்டனர். பள்ளிவாசல்கள் இருக்கத்தான் செய்கின்றன, ஆனால் ஆலயங்கள் அவற்றை அரசியல் கூடாரங்களாக மாற்றிவிட்டனர். திருக்குரான் இருக்கத்தான் செய்கின்றது,
ஆனால் அதுவும் அழகிய பீரோக்களில் அலங்கார பொருளாக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆலயங்கள் தங்களது விருப்பத்திற்கேற்ப அதற்கு விளக்க உரை கூறி வருகின்றனர். தவறான விளக்கங்களை கூறி முஸ்லிம் பொதுமக்களை தவறான வழியில் அவர்கள் நடத்துகின்றார்கள். எனவே எவரது தேவையும் இல்லை என்று கூறுவது முற்றிலும் தவறாகும். இறைவன்புறமிருந்து அனுப்பப்படுவரது தேவை இருக்கின்றது, தேவை இருக்கும் என்ற இந்த முன்னறிவிப்பை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் செய்துள்ளார்கள். இந்த ஆலயங்கள் எவ்வகையிலும் இதை மறுக்க முடியாது. அவ்வாறு இவர்கள் மறுக்கின்றனர் என்றால் இவர்கள் பொய் கூறுகின்றனர், தவறான கருத்துக்களை கூறுகின்றனர். பொதுமக்கள் இவற்றை சிந்திக்க வேண்டும். இந்த தேவை இருக்கின்றது, நிச்சயமாக இருக்கின்றது. ஒரு நபர் இறைவனிடமிருந்து அனுப்பப்பட வேண்டும். அவர் முஸ்லிம்களின் இந்த சீர்குலைவை சீர்திருத்த வேண்டும். மேலும் முஸ்லிம் அல்லாதவர்களின் உலகில் இஸ்லாம் பற்றிய தவறான எண்ணங்களை அழித்து இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை அவர் உலகில் நிலைநிறுத்த வேண்டும். உலகை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கொடியின் கீழ் கொண்டு வர வேண்டும். பொதுமக்களை இந்த ஆலயங்கள் நபி தொடர்பான விவாதத்தில் குழப்பத்தில் ஆழ்த்தி தங்களது நோக்கத்தை நிறைவேற்ற முயற்சி செய்ய ஆரம்பித்துள்ளனர். இறைவனும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வரவேண்டிய வாக்களிக்கப்பட்ட மசீஹையும் வாக்களிக்கப்பட்ட மஹ்தியையும் நபி என்ற பெயரால் அழைத்திருக்கும் போது அதற்கு மாற்றமான விளக்கத்தை கூறி அவருக்கும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் எதிராக கொடுமை இழைப்பதற்கான வழிகளை திறப்பதற்கு வேறு எவருக்கு உரிமை இருக்க முடியும்? நான் ஏற்கனவே கூறியது போன்றே உலகின் நிலைமைகள் தாமே இந்த விஷயத்திற்கு சாட்சி பகர்கின்றன. திருக்குர்ஆன் அதன் அசன் வடிவில் இருந்தும் கூட முஸ்லிம்களின் மார்க்க ஆன்மீக நல்லொழுக்க நிலைமைகள் வீழ்ச்சியடைந்து கொண்டே இருக்கின்றது. தக்குவா காணப்படவில்லை. அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலிருந்தும் அவனுக்கு கீழ்ப்படிவதிலிருந்தும் முஸ்லிம்களில் பெரும்பான்மையினர் வெளியேறி சென்று விட்டனர். இப்படிப்பட்ட நிலைமைகளில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு வழிமுறை இருக்க வேண்டும் என்பது சிந்திக்கத்தக்க விஷயமாகும். இஸ்லாத்தின் போதனைகளின் ஆன்மாவை புரிந்து அதை முஸ்லிம்கள் மத்தியில் செயல்படுத்தக்கூடிய ஒரு நபரின் தேவை இருக்கின்றது. அகமதிகளாகிய நாம் அல்லாஹ்வின் அருளால் நட்பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். தனது வாக்குறுதி கேட்பவும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்னறிவிப்பு கேட்பவும் அந்த நபரை அல்லாஹ் 14வது நூற்றாண்டில் அனுப்பினான் என்று நாம் கூறுகின்றோம். அவர் அல்லாஹ்வின் வழிகாட்டலுக்கேற்ப திருக்குர்ஆனின் அறிவையும் ஞானத்தையும் மிகவும் விளக்கமாக தமது நூல்களில் எடுத்து கூறி உண்மை மற்றும் பொய் ஆகியவற்றிற்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை வெளிப்படுத்தி காட்டி உலகில் உள்ள எல்லா மார்க்கங்கள் மீதும் இஸ்லாத்திற்குள்ள சிறப்பை நிரூபித்து காட்டி எதிரிகளுக்கு திறந்த சவால்களை விடுத்து தன்னுடன் இருந்து வருகின்ற இறை உதவிகளின் முத்திரையை பதித்து எதிரிகளின் வாயை அடைத்து ஒரு நீண்ட காலம் வரை வாழ்ந்து அவர் இறைவனிடம் திரும்ப சென்று விட்டார். தனக்கு பின்னால் கியாமத் நாள் வரை இறை உதவிகளுடன் நீடித்து நிற்கின்ற ஒரு இயக்கத்தை விட்டு சென்றுள்ளார். அது அல்லாஹ்வின் அருளால் முன்னேற்றத்தின் வழிகளில் முன்னேறி சென்று கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வின் புறமிருந்து விண்ணிலிருந்தும் மண்ணிலிருந்தும் வெளிப்பட்ட உதவிகள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்தில் பல்வேறு இயற்கை சீற்றங்களின் வடிவிலும் வெளிப்பட்டன. அதன் தொடர் இன்றும் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. பாகிஸ்தான் வாசிகளுக்கும் முஸ்லிம் பொதுமக்களுக்கும் இந்த பூகம்பங்கள், இந்த இயற்கை சீற்றங்கள், இந்த வெள்ளப்பெருக்கு, உலகில் முஸ்லிம்களுக்கு இருந்து வரும் தகுதியற்ற நிலை ஆகியவை இவர்களது கண்களை திறப்பதற்கு போதுமானதாக இல்லையா? கடந்த சில நாட்களுக்கு முன்னால் வந்த பூகம்பம் ஒரு நாட்டில் மட்டும் வரவில்லை. பாகிஸ்தானிலும் இழப்பு ஏற்பட்டது, ஈரானிலும் ஏற்பட்டது, ஆப்கானிஸ்தானிலும் ஏற்பட்டது, மத்திய கிழக்கு நாடுகளிலும் ஏற்பட்டது, இந்தோனேஷியா வரை அது சென்று விட்டது. அல்லாஹ்வின் இந்த விதி செயல்படுவதை முஸ்லிம்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தௌபா செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இஸ்திக்ஃபாரின் தேவை இருக்கின்றது. பெயர்தாங்கி ஆலயங்களுக்கு அஞ்சுவதற்கு பகரமாக கண்ணாடியில் அவர்களது தோற்றத்தை அவர்களுக்கு காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. இஸ்லாத்தின் போதனைகளுக்கு மாற்றமான கருத்துக்களை ஏன் எங்களுக்கு கூறுகின்றீர்கள்? இவர்கள் கூறுகின்ற போதனையை போன்ற ஒரு விஷயத்தை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டி இவர்கள் கூறட்டும் என்று நாம் இவர்களிடம் கூற வேண்டும். இன்றைய ஆலயங்கள் கூறுகின்ற போதனைகள் போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போதித்தார்கள் என்பதை இவர்கள் எடுத்து காட்டட்டும். எனவே ஆலயங்கள் நமக்கு கூறுகின்ற இந்த இஸ்லாம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்துள்ள அந்த இஸ்லாம் அல்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாத்தின் விளக்கம் அன்பு, நேசம், அமைதி, சாந்தி, துன்பங்களை அகற்றுவது ஆகியவையாகும். இஸ்லாத்தின் பெயரில்
தனது சுய பயன்களை அடைவதற்காக இந்த துன்பங்களை மேலும் அதிகரிக்கும்படி செய்கின்ற இஸ்லாம் அல்ல அது. தக்வாவை தேடி அதற்கேற்ப செயல்பட முயற்சி செய்வது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமையாகும். தனது மரணத்தை கண்முன்னால் நிறுத்த வேண்டும். எந்த நேரமும் அது வரலாம். எனது வாழ்நாள் இவ்வளவு என்று யாரும் கூற முடியாது. இறைவனுக்குரிய உரிமைகளையும் அவனது அடியார்களுக்குரிய உரிமைகளையும் செலுத்தும் வகையில் உள்ள செயல்களை செய்ய வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சில மேற்கோள்களை எடுத்துக் கூறுவேன். அதன் மூலம் அவர்களது முக்கியத்துவமும் முஸ்லிம்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் தெளிவாகிவிடுகின்றது. அவ்வாறு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மையான உள்ளத்துடன் ஏற்றுக்கொண்டவர்கள்தான் முன்னேற்றத்தை பெறுவார்கள் என்பது இறைவனின் விதியாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், முஸ்லிம்களின் உள்ளத்தில் இறைவனுக்கு பகரமாக உலகத்தின் சிலைக்கு மகத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மீதே அவர்கள் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வைத்துள்ளனர். வழக்கு மற்றும் சமாதானம் என்று அனைத்துமே உலகிற்காகவே இருக்கின்றது. இந்த சிலையை துண்டு துண்டாக்கிவிட்டு அல்லாஹ்வின் மகத்துவமும் கம்பீரமும் அவர்களது உள்ளத்தில் நிலை பெற்றுவிட வேண்டும். இதையே நான் விரும்புகின்றேன். மேலும் ஈமானின் மரம் புத்தம்புது கனிகளை வழங்க வேண்டும். இப்போது அந்த மரத்தின் வடிவம் மட்டுமே இருக்கின்றது. அது அசல் மரம் அல்ல. ஏனென்றால் அசல் மரம் தொடர்பாக அலம் தர கைஃப ஸரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் க ஸஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா ஸாபிதும் வ ஃபரஹுஹா ஃபிஸ் ஸமாய் தூதி உக்லஹா குல்லஹீனின் பிஇذن ரப்பிஹா. முழுமை பெற்ற மார்க்கம் பற்றிய உதாரணத்தை அல்லாஹ் எவ்வாறு விளக்கியுள்ளான் என்பதனை நீர் காணவில்லையா? அந்த விஷயம் தூய்மையான ஒரு மரத்தை போன்றது. அதன் வேர் உறுதியாக உள்ளது. அதன் கிளை வானத்தை எட்டியுள்ளது. ஒவ்வொரு சமயத்திலும் அது தனது இறைவனின் அனுமதியுடன் தனது பழத்தை வழங்குகின்றது. அஸ்லுஹா சாபித்துன் என்பதன் பொருள் ஈமானின் வேர்கள் உறுதியாகவும் நிலை பெற்றும் இருக்கும். அது முழுமையான நிச்சய உறுதியை அடைந்திருக்கும். அது எல்லா சமயமும் தனது பழங்களை தந்து கொண்டே இருக்கும். எந்த சமயத்திலும் அது காய்ந்து போன மரம் போல் ஆகாது. ஆனால் கூறுங்கள், இப்போது அந்த நிலைமை இருக்கின்றதா? இப்போது இதற்கான என்ன தேவை இருக்கிறது என்று பலரும் கூறுகின்றனர். அந்த நோயாளியின் எத்தகு அறிவீனமாக இது உள்ளது. அவர் மருத்துவரின் தேவை என்ன என்று கேட்கின்றார். அவர் மருத்துவரிடமிருந்தும் தன்னிறைவு பெற்றவராக ஆகி அவரது தேவை இல்லை என்று கருதினால் அதன் விளைவு அவரது அழிவை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? இப்போது முஸ்லிம்கள் அஸ்லம்னா நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்ற தரத்தில் நுழைந்து விட்டனர். ஆனால் ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் என்ற தரத்தில் அவர்கள் இல்லை. ஒரு ஒளி அவர்களோடு இருக்கும் போதுதான் இந்த தரத்தை அவர்கள் அடைவார்கள். சுருக்கமாக இந்த விஷயங்களுக்காகத்தான் நான் அனுப்பப்பட்டுள்ளேன். எனவே எனது விவகாரத்தில் என்னை பொய்ப்படுத்துவதில் அவசரம் காட்டாதீர்கள். மாறாக இறைவனுக்கு அஞ்சுங்கள், தௌபா செய்யுங்கள். ஏனென்றால் தௌபா செய்பவர்களின் அறிவு கூர்மையாகிறது. பிறகு அவர்கள் பிளேக் நோய் பற்றிய உதாரணத்தை எடுத்துக் கூறியுள்ளார்கள். பிளேக் நோய் தொடர்பான அடையாளம் மிகவும் அபாயகரமான அடையாளமாகும். அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் இது தொடர்பாக எனக்கு இறக்கியுள்ள வசனம் இதுவாகும். இன்னல்லாஹ லா யுகையிரு மாபி கௌமின் ஹத்தா யுகையிரு மாபி அன்ஃபுஸிஹிம். இது இறைவனின் வசனமாகும். மேலும் இறைவன் மீது இட்டுக்கட்டி பொய் கூறுபவர் மீது சாவும் உண்டாகட்டும். இறைவன் கூறுகின்றான், உள்ளங்களில் மாற்றம் ஏற்படும் அந்த சமயத்தில்தான் எனது நாட்டங்களில் மாற்றம் ஏற்படும். இறைவனுக்கு அஞ்சுங்கள், அவனது தண்டனைக்கு அஞ்சுங்கள். எவரும் யாருக்கும் பொறுப்பாளியாக ஆக முடியாது. ஒருவர் மீது ஒரு சாதாரண வழக்கு இருந்தால் கூட பல மக்களுக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவரால் நடந்து கொள்ள முடியவில்லை. பிறகு அந்த நாள் தொடர்பாக நீங்கள் என்ன நம்பிக்கை வைத்துள்ளீர்கள்? அது தொடர்பாக யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது கியாமத் நாளில் ஒரு சகோதரன் தனது இன்னொரு சகோதரனை விட்டும் விலகி ஓடிவிடுவான். கூறுகின்றார்கள், பாருங்கள் எவ்வாறு ஒரு நபர் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் அவனது வேதத்தையும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக வாதம் செய்துவிட்டு அவனது விரிவான கட்டளைகளை, உதாரணமாக தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜகாத் ஆகிய கடமைகளை செய்யாமலும் தக்வாவையும் தூய்மையையும் பேணாமலும் இருந்தால், மேலும் நஃப்ஸை தூய்மையாக்கி தீமைகளை கைவிட்டு
நன்மைகளை பெறுவதற்காக இடப்பட்ட கட்டளைகளை கைவிட்டு விட்டால் அவர் தன்னை முஸ்லிம் என்று கூறுவதற்கு தகுதியுடையவர் அல்ல. ஈமானின் நகைகளால் அலங்கரிக்கப்படுதல் என்பது அவருக்கு பொருந்தாது. இவ்வாறே எந்த நபர் வாக்களிக்கப்பட்ட மசீகை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, மேலும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை என்று கருதுகின்றாரோ, அவரும் இஸ்லாத்தின் உண்மை நிலை, நபித்துவத்தின் நோக்கம் மற்றும் தூதுவத்துவத்தின் நோக்கம் ஆகியவற்றை பற்றி அறியாதவராக இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் உண்மையான முஸ்லிம் என்றும், இறைவன் மற்றும் அவனது தூதரை உண்மையான முறையில் பின்பற்றுவோர் என்றும், இறைவன் மற்றும் அவனது தூதருக்கு உண்மையான முறையில் கட்டுப்படுபவர் என்றும் கூறுவதற்கு உரிமையற்றவராக ஆகிவிடுகின்றார். எவ்வாறு அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக திருக்குர்ஆனில் கட்டளைகளை தந்துள்ளானோ, அவ்வாறே இறுதி காலத்தில் ஒரு இறுதி கலீஃபாவின் வருகை பற்றிய முன்னறிவிப்பை மிகவும் வலுவாக எடுத்துக் கூறியுள்ளான். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர் மற்றும் அவரை விட்டும் முகம் திருப்பி செல்பவர் ஆகியோருக்கு கட்டுப்படாதவர்கள் என்று அவன் பெயர் வைத்துள்ளான். திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் இடம்பெற்றுள்ள சொற்களில் காணப்படும் வித்தியாசம் அல்ல, மாறாக வேறு சொற்களில் திருக்குர்ஆனில் கூறப்பட்டதற்கான விளக்கம் ஹதீஸில் வந்துள்ளது. திருக்குர்ஆனில் கலிஃபா என்ற சொல் கூறப்பட்டுள்ளது. நபிமொழிகளில் இந்த இறுதி கலிஃபா தொடர்பாக அவர் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் ஆவார் என்று அதற்கு விளக்கம் தரப்பட்டுள்ளது. திருக்குர்ஆன் எந்த நபரை அனுப்புவதை பற்றி வாக்குறுதி என்ற சொல்லை கூறியுள்ளதோ, மேலும் அதன் மூலம் அந்த நபரை அனுப்புவதை ஒரு மகத்தான செய்தியாக குறிப்பிடுகின்றதோ, அந்த நபர் தொடர்பாக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய என்ன தேவை இருக்கிறது என்று கூறுபவர் எத்தகைய முஸ்லிமாக இருக்க முடியும்? பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், அறிவற்ற சமுதாயமே, நீங்கள் யாருக்கு ஒப்பாக இருக்கின்றீர்கள்? நீங்கள் அந்த பேரிழந்தவர்களுக்கு ஒப்பாக இருக்கின்றீர்கள். அவர்களது வீட்டிற்கு அருகில் ஒரு வள்ளல் ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். அதில் அவர் எல்லா வகையை சார்ந்த பழம் தரக்கூடிய மரங்களையும் நட்டினார். அதற்குள் ஒரு இனிமையான சுவையுள்ள தண்ணீரை கொண்ட ஒரு ஆறையும் ஓடும்படி செய்தார். அந்த ஆற்றின் தண்ணீர் மிகவும் இனிப்பானதாக இருந்தது. அந்த தோட்டத்தில் அவர் நிழல் தரக்கூடிய பெரும் மரங்களை நட்டினார். அது ஆயிரக்கணக்கான மக்களை வெயிலில் இருந்தும் பாதுகாக்கக்கூடியதாக இருந்தது. அப்போது அந்த வள்ளல் அந்த சமுதாயத்தை விருந்து கலைத்தார். அந்த சமுதாயமோ வெயிலில் நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் அமர்வதற்காக எந்த நிழலும் இருக்கவில்லை. அவர்கள் சாப்பிடுவதற்காகவும் குடிப்பதற்காகவும் எந்த பழமும் இருக்கவில்லை, தண்ணீரும் இருக்கவில்லை. ஆனால் இந்த பேரிழந்த சமுதாயம் விருந்துக்கான இந்த அழைப்பை ஏற்காமல் மறுத்தது. அந்த வெயிலின் கடுமையான வெப்பம், தாகம் மற்றும் பசியால் அவர்கள் மரணித்து விட்டனர். எனவேதான் இறைவன் கூறுகின்றான், அவருடைய இடத்தில் நான் இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவேன். அந்த சமுதாயம் மரங்களின் குளிர்ந்த நிழலில் அமரும், இந்த பழங்களை சாப்பிடும், இந்த இனிமையான தண்ணீரை அருந்தும். இறைவன் இதற்கு உதாரணமாக திருக்குர்ஆனில் மிகவும் சிறப்பாக எடுத்து கூறியுள்ளான். துல்கர்னைன் ஒரு சமுதாயத்தை அது வெயிலில் காய்ந்து கொண்டிருக்கும் நிலையில் கண்டார். அவர்களுக்கும் சூரியனுக்கும் இடையில் எந்த திரையும் இருக்கவில்லை. இந்த சமுதாயம் துல்கர்னைனிடமிருந்து எந்த உதவியையும் கேட்கவில்லை. அதனால் அதே துன்பத்தில் அவர்கள் ஆழ்ந்திருந்தனர். ஆனால் துல்கர்னைனுக்கு இன்னொரு சமுதாயம் கிடைத்தது. தங்களது எதிரிகளிடமிருந்து தப்பிப்பதற்காக அது துல்கர்னைனிடம் உதவி செய்யும்படி கேட்டது. அவர்களுக்காக ஒரு சுவர் கட்டப்பட்டது. அதன் காரணமாக அவர்கள் எதிரிகளின் தாக்குதல்களில் இருந்து தப்பித்தனர். எனவே நான் உண்மையாகவே கூறுகின்றேன், திருக்குர்ஆனில் எதிர்காலத்தில் நடப்பது பற்றி கூறப்பட்டுள்ள முன்னறிவிப்புகளுக்கு ஏற்ப அந்த துல்கர்னைனை நானே ஆவேன். அந்த துல்கர்னைன் ஒவ்வொரு சமுதாயத்தின் நூற்றாண்டையும் சந்தித்தார். வெயிலில் எரிந்து கொண்டிருந்தவர்கள் முஸ்லிம்களில் என்னை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் ஆவர். சேறு நிறைந்த நீரூற்றிலும் இருளிலும் அமர்ந்திருப்பவர்கள் கிறிஸ்துவர்கள் ஆவர். அவர்கள் சூரியனை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. எந்த சமுதாயத்திற்காக சுவர் கட்டப்பட்டதோ அது எனது ஜமாத் ஆகும். நான் உண்மையாகவே கூறுகின்றேன், அவர்களது மார்க்கம்தான் எதிரிகளின் தாக்குதல்களில் இருந்து தப்பித்துவிடும். சோம்பேறித்தனத்தால் உருவான ஒவ்வொரு அடித்தளத்தையும் இணை வைத்தலும் நாத்திகமும் தின்றுவிடும். ஆனால் இந்த ஜமாத்திற்கு நீண்ட ஆயுள் இருக்கும். ஷைத்தான் இவர்களை வெற்றி கொள்ள முடியாது. ஷைத்தானிய பிரிவுக்கு அவர்களுக்கு எதிராக வெற்றி பெற முடியாது.
அவர்கள் கூறும் தெளிவுகள் मिसाल के तौर पर வாளை விட கூர்மையானதாகவும் ஈட்டியை விட வேகமாக உள்ளே நுழையக்கூடியதாகவும் இருக்கும். அவர்கள் கியாமத் வரை ஒவ்வொரு மதத்தின் மீதும் வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பார்கள். கூறுகின்றார்கள், என்னை அடையாளம் காண முடியாத அந்த அறிவினர்கள் மீது பரிதாபமே. அது எத்தகு இருளடைந்துள்ள கண்களாக இருக்கின்றன. உண்மையின் ஒளியை அதனால் காண முடியவில்லை. நான் அவர்களுக்கு தென்பட மாட்டேன். ஏனென்றால் காழ்ப்புணர்ச்சி அவர்களது கண்களை இருள் நிறைந்ததாக ஆக்கிவிட்டது. உள்ளங்களில் துருப்பிடித்துள்ளது, கண்களில் திரை இருக்கின்றது. அவர்கள் உண்மையான முறையில் தேட ஆரம்பித்தால் உள்ளத்தை வெறுப்பிலிருந்தும் தூய்மையாக்கி பகலில் நோன்புகளை வைத்து இரவில் எழுந்து துவா செய்தவாறு அழுதால் மன்றாடினால் நான் யார் என்பதை கருணைமிக்க இறைவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவான் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இறைவனது தன்னிறைவு பெற்ற தன்மைக்கு அஞ்சுங்கள். இறைவன் தன்னிறைவு பெற்றவன், அவனுக்கு அஞ்சுங்கள், மறுமை பற்றி கவலைப்படுங்கள். கூறுகின்றார்கள், மக்களே, இறைவனையும் இறைவனது அடையாளங்களையும் அற்பமாக கருதாதீர்கள். அந்த இறைவனிடம் பாவங்களுக்காக மன்னிப்பை வேண்டுங்கள். அவன் முன்னால் உங்களது பாவங்கள் மீதுள்ள அச்சத்தால் பணிவை மேற்கொள்ளுங்கள். இதற்கு முன்னால் பொய்ப்படுத்திய சமுதாயங்களுக்கு ஏற்பட்ட முடிவை பற்றி நீங்கள் மறந்து விட்டீர்களா? தண்டனையை வழங்குகின்ற இறைவனின் வேத நூலிலிருந்தும் நீங்கள் விலக்கி வைக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு நேரிடும் தீய அபாயங்களிலிருந்தும் இறைவனது அடைக்கலத்தின் கீழ் வந்துவிடுங்கள். ஒருவர் பின் ஒருவராக எழுந்து நில்லுங்கள். பகைமை கொள்பவர்களை விட்டும் விலகிவிடுங்கள். பிறகு உங்களுக்கு முன்னால் நிராகரிப்பவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆதாரங்கள் உங்களுக்கு வழங்கப்படவில்லையா என்று சிந்தனை செய்து பாருங்கள். என்ன உங்களிடம் அடையாளங்கள் வரவில்லையா? நீங்கள் இறைவனை அவமதித்ததன் காரணமாக இழிவடையவில்லையா? என்ன உங்களது இந்த எல்லா கடன்களும் கடனை வாங்கியவர் செலுத்துவது போன்று திரும்ப செலுத்தப்படவில்லையா? இந்த அரண்மனையில் என்னை நுழைய செய்த அந்த உண்மையான அருட்களை வழங்குபவன் மீது ஆணையாக அவன் எனது உண்மையை உறுதி செய்தான். எனக்கு சந்ததிகளை வழங்கினான். எனக்காக எதிரிகளை அழித்தான். தனது அடையாளங்களில் சீராக்குவது, சீர்குலைப்பது ஆகிய அற்புதத்தை காட்டினான். சர்வசமய மாநாட்டில் ஒன்றை உருவாக்குகின்ற அடையாளத்தை காட்டினான். அவர்கள் செய்த முன்னறிவிப்புக்கேற்ப இந்த மாநாட்டில் அவர்களது நூல் வாசிக்கப்பட்டது. சொல் ரீதியான, செயல் ரீதியான அடையாளங்களை பார்ப்பவர்களுக்காக அவன் காட்டினான். இறைவன் சூரிய சந்திர கிரகணங்களை ரமலான் மாதத்தில் நிகழும்படி செய்து அதை உங்களுக்கு காட்டினான். எனது சொற்செய்வின் மூலமாக உங்களை குற்றவாளியாக ஆக்கினான். எனக்கு குரானை கற்றுத்தந்தான். கூறுகின்றார்கள், மக்களே, நான் வல்லமையுள்ள இறைவனிடமிருந்து உங்களிடம் வந்துள்ளேன். தன்மானமிக்க, எல்லாவற்றையும் அறிந்துள்ள அந்த இறைவனுக்கு அஞ்சுபவர் உங்களில் யாராவது இருக்கின்றார்களா? அல்லது கவனமற்ற நிலையில் என்னை நீங்கள் கடந்து சென்று விடுவீர்களா? நீங்கள் உங்களது சூழ்ச்சிகளை அதன் இறுதி எல்லை வரை செய்து பார்த்தீர்கள். வேட்டைக்காரர்களைப் போல தந்திரமாக செயல்படுவதில் அதிகமான நேரத்தை கழித்து விட்டீர்கள். நீங்கள் தடுமாற்றமடைந்து புறக்கணிக்கப்படுகின்ற நிலையை தவிர வேறு எதையாவது பார்த்தீர்களா? நீங்கள் தேடிய அந்த விஷயம் கிடைத்ததா? அது இல்லாமல் உங்களது ஈமான் வீணாகிவிடக் கூடாது. முஸ்லிம்களே, முஸ்லிம்களின் சந்ததிகளே, இறைவனுக்கு அஞ்சுங்கள். இறைவன் நான் கூறியவற்றை எவ்வாறு நிறைவேற்றியுள்ளான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? தனது மன்னிப்பை எனக்கு அவன் அதிகமாக வழங்கினான். உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? நீங்கள் இறைவனது அடையாளங்களின் பக்கம் முகத்தை திருப்பாமல் இருக்கின்றீர்கள். என்னை இழிவுபடுத்தும் அம்புகளை உங்களது வில்லில் நீங்கள் வைத்துள்ளீர்கள். உங்களது எண்ணம் பொய்யாகிவிட்டதை நீங்கள் பார்க்கவில்லையா? உங்களது யூகத்தில் தவறு உங்களுக்கு வெளிப்படவில்லையா? எனவே இதற்கு பிறகு இழிவுபடுத்துவதற்காக நிற்காதீர்கள். சோதித்து பார்த்த பிறகும் பொய்யை புனைந்து கூறாதீர்கள். நீங்கள் இரையச்சமுள்ளவராக இருந்தால் நாவை அடக்கிக் கொள்ளுங்கள். வெட்கப்படுகின்ற, தனது முடிவு குறித்தும் தீய மறுமை வாழ்க்கை தொடர்பாகவும் அஞ்சுகின்ற மனிதரை போன்று தௌபா செய்யுங்கள். இறைவன் தௌபா செய்பவர்களை நேசிக்கின்றான். அல்லாஹு தாலா முஸ்லிம் பொதுமக்களின் உள்ளங்களை திறப்பானாக. அல்லாவின் விதியை புரியக்கூடியவர்களாக இந்த மக்கள் ஆகட்டும். அதன் மூலம் எந்த துன்பங்களில், துயரங்களில் இவர்கள் ஆழ்ந்துள்ளனரோ அதிலிருந்தும் அவர்கள் ரட்சிப்பை பெற வேண்டும். இயற்கை சீற்றங்கள் மூலம் இவர்களை குலுங்க வைத்திருப்பதை பார்த்து அதன் சைகைகளை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொய்ப்படுத்துவதிலிருந்தும் அநீதி இழைப்பதிலிருந்தும் விலக வேண்டும்.
நாமும் தக்வாவின்படி செயல்பட அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை வழங்குவானாக. மேலும் நாம் நமது சொல்லையும் செயலையும் இறைவனது திருப்திக்கேற்ப அமைத்துக் கொள்ள முயற்சி செய்பவர்களாக ஆக வேண்டும். மேலும் உலகிற்கு அழிவை பற்றி எப்போதும் எச்சரிக்கை செய்து கொண்டிருப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்போது நான் வஃபாத்தான இரு நபர்களை பற்றி கூறுவேன். ஜும்மா தொழுகைக்கு பிறகு இவர்களுக்காக ஜனாதா தொழுகையும் இருக்கும். முதலாவது நபர் மதிப்புக்குரிய சௌத்ரி மஹ்பூசுர் ரஹ்மான் சாஹிப் ஆவார்கள். இவர்கள் 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தமது 93வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சௌத்ரி சாஹிப் அவர்கள் FA தேர்ச்சி பெற்ற பிறகு ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறியதற்கிணங்க தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு பைத்துல் மால் இன்ஸ்பெக்டராக காதியானில் பணியாற்றி வந்தார்கள். ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் குத்தாமுல் அஹ்மதியாவின் தலைவராக இருந்த சமயத்தில் அவர்கள் மீது மிகவும் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். தில்லியில் மாநாடு நடந்த சமயத்தில் 4 ஹுத்தாம்களை கொண்ட ஒரு குழுவில் சௌத்ரி சாஹிபும் இருந்தார்கள். இவர்கள் பெண்களது மாநாட்டு பந்தலில் அவர்களின் பாதுகாப்பிற்காக நின்றார்கள். இது ஜமாத் வரலாற்றில் ஒரு புகழ்பெற்ற சம்பவமாக இருக்கின்றது. மாநாட்டின் போது இந்த சந்தர்ப்பத்தில் கற்கள் எரியப்பட்டன. மதிப்புக்குரிய முஸ்தாக் பாஜ்வா சாஹிப் அவர்கள் இதனால் காயமுற்றார்கள். இவர்கள் சுவிட்சர்லாந்தில் முபலிக்காக இருந்துள்ளார்கள். பாகிஸ்தான் பிரிவினையின் போது இவர்கள் கடைசி நேரம் வரை ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுடன் காதியானை பாதுகாப்பதற்காக அங்கு தங்கியிருந்தார்கள். கடைசியாக 4 நாட்களுக்கு முன்புதான் இவர்களை 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைத்தார்கள். பிறகு அவர்கள் லாகூரில் உள்ள TI காலேஜில் அக்கவுண்டன்ட் ஆகவும் ஹாஸ்டல் டியூட்டராகவும் பணியாற்றி வந்தார்கள். பிறகு ரப்வாவில் உள்ள TI காலேஜில் இன்சார்ஜ் லைப்ரரியாக தொண்டாற்றக்கூடிய தௌஃபீக் இவருக்கு கிடைத்தது. ரிட்டையர்மெண்டிற்கு பிறகு சிறிது காலம் வரை கிலாஃபத் லைப்ரரியிலும் இவர்கள் பணியாற்றி வந்தார்கள். நுஸ்ரத் ஜஹான் அகாடமியில் இவர்கள் ஆசிரியராக பணியாற்றினார்கள். பிறகு இந்த காலகட்டத்தில் அவர்கள் BA படித்து முடித்தார்கள். பிறகு இஸ்லாமியாவில் MA டிகிரி பெற்றார்கள். குவாலிஃபைடு DPI ஆக இருந்தார்கள். லைப்ரேரியனாக தொண்டாற்றக்கூடிய தௌஃபீக் இவருக்கு கிடைத்தது. 1953ஆம் ஆண்டு நடந்த கலவரத்தில் ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் குவைட்டாவில் தங்கியிருந்த சமயத்தில் ஹுத்தாமுல் அஹ்மதியாவின் தலைவர் தரப்பிலிருந்தும் எந்த ஹுத்தாம்கள் பாதுகாப்பிற்காக அனுப்பப்பட்டார்களோ அவர்களில் சௌத்ரி சாஹிபும் ஒருவராவார்கள். ரப்வாவில் ஆரம்பத்தில் குடிபெயர்ந்து சென்றவர்களில் முதலாவது அனுப்பப்பட்ட 19 பேர்கள் கொண்ட குழுவில் அவர்கள் இருந்தார்கள். ஹுத்தாமுல் அஹ்மதியாவில் விளையாட்டு செயலாளராகவும் இவர்கள் இருந்துள்ளார்கள். வாலிபால், டென்னிஸ் மற்றும் ஃபுட்பால் ஆகியவற்றில் மிக சிறந்த விளையாட்டு வீரராக இவர்கள் திகழ்ந்தார்கள். முறையாக சந்தாக்களை செலுத்துவோராக இவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் இவர்கள் வசியத் செய்தவராவார். தமது வாழ்நாளிலேயே தமது கணக்கை சரி செய்து விட்டார்கள். தஹ்ரீக் ஜதீத் மற்றும் வக்ஃப் ஜதீத் சந்தாக்களை தமது பெற்றோர், தாத்தா, பெரியம்மாக்கள் ஆகியோரது பெயரிலும் கொடுத்து வந்தார்கள். மேலும் அடுத்த தலைமுறையில் உள்ள தமது 2 பேத்துகளின் குழந்தைகளின் பெயரிலும் இந்த சந்தாக்களை செலுத்தி வந்தார்கள். தொழுகையை பேணுபவராகவும் தஹஜ்ஜுத் தொழுபவராகவும் மிக சிறந்த இயல்பை உடையவராகவும் இவர்கள் இருந்தார்கள். ரப்வாவில் இருந்த குறிப்பிடத்தக்க சிறந்த மக்களில் ஒருவராக இவர்கள் இருந்தார்கள். இவரை பற்றி யார் என்ன கூறினாலும் அவர்களுக்கு முன்னால் அதற்கான பதிலை இவர்கள் கூறுவதை நான் பார்த்ததே இல்லை. அமைதியாக சிரித்தவாறு ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்பார்கள். மிகவும் சிறந்த இயல்பையுடைய, எளிமையான இயல்பையுடைய, அமைதியாக இருக்கக்கூடிய மனிதராக இவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் இவர்களது பதவியை உயர்த்துவானாக. இங்குள்ள நமது அன்சாருல்லா தலைவராக இருக்கின்ற சௌத்ரி வசீம் சாஹிப் அவர்கள் இவர்களது மூத்த மகனாவார்கள். இரண்டாவதாக நான் குறிப்பிடும் ஜனாதா மதிப்பிற்குரிய கைசரா பேகம் சாஹிபா உடையதாகும். இவர்கள் மதிப்புக்குரிய சாஹிப்ஜாதா மிர்சா அஸ்ஹர் அகமது சாஹிப் அவர்களின் மனைவி ஆவார்கள். இவர்கள் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வஃபாத்தானார்கள். இவர்களுக்கு வயது 70 ஆகும். இவர்கள் ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஜ்ரத் உம்மே நாசிர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மருமகளாவார்கள். கேன்சர் பரவியதால்
இவரது வஃபாத் நிகழ்ந்தது. மிக சிறந்த நல்லொழுக்கத்தின் எஜமானியாக இவர்கள் திகழ்ந்தார்கள். சிரித்த முகத்துடன் இருப்பவர்களாகவும் எல்லோருடனும் நெருங்கி பழகுபவர்களாகவும் கிலாஃபத்துடன் அதிகமாக தொடர்பு வைத்திருப்பவர்களாகவும் இவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக நான் இந்த விஷயத்தை அவர்களிடம் பார்த்துள்ளேன். கிலாஃபத் பதவியில் நான் அமர்ந்த பிறகு என்னுடன் இவர்களது தொடர்பு மிகவும் அதிகமாகிவிட்டது. பொருள் தியாகங்களிலும் இவர்கள் பங்கு பெற்று வந்தார்கள். ஏழைகள் மீது மிகுந்த அனுதாப உணர்வு கொண்டவர்களாக இவர்கள் இருந்தார்கள். இவர்களது ஏழை உறவினர்களும் எனக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அல்லது குறைவான பொருளாதார வசதியை உடைய இவர்களது உறவினர்களும் இவர்கள் எப்போதும் எங்களை கருத்தில் கொள்வார்கள் என்று எனக்கு எழுதியுள்ளார்கள். மேலும் எங்களுடன் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள் என்றும் அவர்கள் எழுதியுள்ளார்கள். தேவையுடையவர்களுக்கும் உதவி பெற தகுதியுடையவர்களுக்கும் எவருக்கும் தெரியாமல் அவர்கள் உதவி செய்து வந்தார்கள். தனக்கு கீழ் வேலை செய்பவர்களையும் அவர்களது உறவினர்களையும் கவனத்தில் கொள்வார்கள். மாநாட்டு நாட்களில் விருந்தினர்களுக்கு அதிகமாக விருந்தோம்பல் செய்து வந்தார்கள். ஹஜ்ரத் சயீத் அகமது கான் சாஹிப் அவர்கள் இவர்களின் தந்தையார் ஆவார்கள். இவரது தாத்தா மதிப்புக்குரிய கர்னல் அவுசாஃப் அலி கான் சாஹிப் ஆவார்கள். இவர்கள் மதிப்புக்குரிய நவாப் முகமது அலி கான் சாஹிபுடைய தாயின் சகோதரியின் மகன் ஆவார்கள். மர்ஹூமா அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சஹாபியான அப்துல் மஜீத் கான் சாஹிப் அவர்களின் தாய் வழி பேத்தி ஆவார்கள். கபூர்தலாவை சார்ந்த கான் முகமது கான் சாஹிப் அவர்களின் தாய் வழி கொள்ளு பேத்தி ஆவார்கள். முதலில் இவர்களது தந்தையார் அவர்கள் பையஸ் செய்தார்கள். பிறகு இவர்களது தாத்தா பையஸ் செய்தார்கள். நீங்கள் முதலில் ஏன் பையஸ் செய்தீர்கள் என்று அவர்களது தந்தையாரிடம் கேட்டதற்கு, பசந்தாயா ஏ தீன் ஹம் ஈமான் லாயே, நமக்கு இந்த மார்க்கம் பிடித்திருந்தது, எனவே நாம் ஈமான் கொண்டோம் என்ற கவிதை வரியை பெருமையுடன் கூறுவார்கள். இவர்களது தாய் வழி கொள்ளு தாத்தாவான கான் முகமது கான் சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பழைய சஹாபாக்களில் ஒருவர் ஆவார்கள். 1904 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இவர்கள் வஃபாத்தானார்கள். அதற்கு அடுத்த நாள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அப்போது இன்று அஹ்லே பைத்தை சார்ந்த ஒரு நபர் வஃபாத்தாகிவிட்டார் என்று எனக்கு இல்ஹாம் வந்துள்ளது என்று கூறினார்கள். அப்போது ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள், ஹுசூர் அவர்களது அஹ்லே பைத்தை சார்ந்த அனைவருமே நலமாக உள்ளனர் என்று கூறினார்கள். பிறகு இந்த இல்ஹாம் யாரை பற்றியது என்று கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கபூர்தலாவை சார்ந்த கான் முகமது கான் சாஹிப் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள், எனக்கு அவர்களை பற்றியே இந்த இல்ஹாம் இறங்கியுள்ளது என்று கூறினார்கள். அல்லாஹ் இல்ஹாமில் அவர்கள் அஹ்லே பைத், அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது குடும்பத்தை சார்ந்தவராவார் என்று கூறிவிட்டான். பிறகு இவர்கள் தொடர்பாக இவர்களது பிள்ளைகளுடன் மென்மையாக நடந்து கொள்ளப்படும் என்ற இல்ஹாமும் இருந்தது. தற்செயலாக நான் ஸ்பெயினில் வைத்து வேறு ஒரு நோக்கத்திற்காக தஸ்கிராவை பார்த்து கொண்டிருந்த போது இந்த இல்ஹாம்களும் எனது பார்வையில் பட்டன. இந்த 2 இல்ஹாம்களும், அதாவது இவர்களது வஃபாத் தொடர்பான இல்ஹாமும் இவர்களது பிள்ளைகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளப்படும் என்ற இல்ஹாமும் அல்லாஹ்வின் அருளால் மிகுந்த மகிமையுடன் நிறைவேறியது. கான் முகமது கான் சாஹிப் அவர்களின் மகன்தான் மதிப்பிற்குரிய கைசரா பேகம் சாஹிபுடைய பாட்டனார் ஆவார்கள். கபூர்தலா பிரதேசத்தில் இவர்கள் வேலைக்காக விண்ணப்பித்திருந்தார்கள். கடுமையான போட்டி இருந்தது. பகீகானாவுக்கு ஆபீசராக இவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். பிறகு அந்த பதவியில் இருந்து முன்னேறி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்ற பதவியை வகித்தவாறு அவர்கள் ரிட்டையர் ஆனார்கள். அல்லாஹு தாலா இவர்களை அஹ்லே பைத்தை சார்ந்த ஒருவராக ஆக்கினான். பிறகு இவர்களது பேத்தி ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் மருமகளாகவும் ஆனார்கள். அல்லாஹ் இவரை மன்னிப்பானாக, இவர்களது பதவிகளை உயர்த்துவானாக, இவர்களது பிள்ளைகளுக்கும் நன்மைகளை செய்வதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக, ஜமாத்துடனும் கிலாஃபத்துடனும் தொடர்புள்ளவர்களாக அவர்களை ஆக்குவானாக. இவர்களது கணவரான மதிப்புக்குரிய மிர்சா அசர் அகமது சாஹிப் அவர்களுக்கும் இந்த துக்கத்தை சகித்துக் கொள்வதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا
ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.